சென்னை போரூர் ஏரியை மீட்க வலியுறுத்தி அந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது செய்தியாளர் எழில். சொல்லுங்க, மனித சங்கிலி போராட்டத்தால் போரூர் ஏரியில் தற்போது நிலவும் சூழல் குறித்து விரிவா சொல்லுங்க. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. கடந்த ஒரு மாத காலமாகவே போரூர் ஏரியை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசியல் கட்சியினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போரூர் ஏரியினுடைய நிலவரம் என்ன, அது எப்பொழுது தனியாருக்கு கைமாறியது என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று போரூர் பகுதியில் இருக்கிற சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு போரூர் ஏரியை தனியாரிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி இவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், பல நூறு ஆண்டு காலமாக இந்த ஏரி என்பது குடிநீர் ஆதாரமாக சென்னை மக்களுக்கு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலைமையில் இது தனியாருக்கு சொந்தமான பகுதி என்று அரசு திடீர் என்று கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த இந்த ஏரி சமீப காலமாக சுமார் 170 ஏக்கராக சுருங்கி போய்விட்டது. 80 மில்லி லிட்டர் கன அடி நீர் வரை தேக்கி வைக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான போரூர் ஏரியினுடைய அளவு தற்பொழுது 40 மில்லி லிட்டர் கன அடி நீர் மட்டுமே தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குட்டை போல சுருங்கிவிட்டது என இந்த பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள். இந்த போரூர் ஏரி தான் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கிற சுமார் 20க்கும் மேற்பட்ட பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு சுமார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த ஏரியை இப்படி முழுவதுமாக இதை தூர்த்துவிட்டால், இது தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டால் எங்களுடைய நீராதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகிவிடும். எதிர்காலத்தில் நாங்கள் தண்ணீருக்காக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே தற்போது நீர் கொள்கையில் கவனம் செலுத்துகின்ற அரசு இந்த போரூர் ஏரியை மீட்டு தர வேண்டும் என இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது தனியாருக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் கூட அதை சட்டமன்றத்தில் முறையாக தனியாருக்கு ஒரு போதிய அளவிலான இழப்பீடை வழங்கிவிட்டு இந்த ஏரியை முழுவதுமாக அரசே கைப்பற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதியில் மொத்தம் 25க்கும் மேற்பட்ட நலச்சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்கள்லாம் தற்பொழுது ஒன்று கூடி போரூர் மீட்பு குழு மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் இந்த ஏரியை மீட்கும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சட்ட ரீதியான போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தற்போது தயாராகிவிட்டோம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போரூர் ஏரியை மீட்கும் வரையில் நாங்கள் போராடப் போகிறோம் என்பதுதான் இந்த போரூர் மற்றும் போரூரை சுற்றி இருக்கிற பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நித்யா, எழில், அங்க இருக்கிற பொதுமக்கள் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அரசு அதிகாரிகள் யாராவது அவங்க கிட்ட பேசினாங்களா, பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அது பற்றி தகவல் ஏதாவது இருக்கா? இந்த பகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டம் நடத்துவது என்பது தற்பொழுது வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இந்த ஏரியை மீட்கும் வரையில் எங்களது போராட்டம் தொடரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். இதுவரையில் இவர்களை எந்த அரசு அதிகாரிகளும் சந்திக்கவில்லை. இன்று ஓய்வு தினம் என்பதனால் அவர்கள் வந்திருக்க முடியாது என்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியினுடைய போரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பீமாராவ் தலைமையில் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினரே அவர் தலைமையேற்று மக்களை திரட்டி தற்போது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்தில் என்ன போராட்டத்தை எடுப்பது, எந்த வகையில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் தற்போது விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூட்டமாக நின்று சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதுவரையிலும் இந்த போராட்டத்திற்கு எந்த அரசு அதிகாரிகளும் இந்த இடத்தில் மக்களை சந்தித்து என்ன குறை என்று கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, காவல்துறை மட்டும் வந்திருக்கிறார்கள். போராட்டத்தை நடத்துகின்ற இடம் என்றால் வழக்கமாக காவல்துறை வருவது வழக்கம்தான். அந்த அடிப்படையில் காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு தற்போது பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போராட்டம் முடிகின்ற நிலைமை ஏற்படும். ஆனால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்பதுதான் இந்த மக்களுடைய கருத்து. நித்யா.